ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ரசஜா. நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த கிரைம் சம்பவம் அகமதாபாத்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இந்த சம்பவத்தை ஈடுபட்ட 4 குற்றவாளிகள்ல ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 3 பேரை போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ வெளில வரதுக்கு முன்னாடி கூட அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸை இப்போ ரொம்ப பரபரப்பா அங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு திரைப்படத்தோட பாதிப்புல செய்யப்பட்ட ஒரு கிரைம் அப்படின்னு அந்த பகுதியில ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸை முழுசா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அது என்ன படம், இங்க என்ன குற்றம் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல சர்க்கேஜ்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில ஏதாவது குறைந்த வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மணிஷ் சர்மா அப்படின்னு ஒரு நபர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடினவருக்கு ரொம்ப சீப்பா ஒரு வீடு வாடகைக்கு கிடைச்சது. அந்த வீட்டுக்கு குடியும் வந்துடுறாரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முதல் 10 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவர் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போனாருன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவார். மதியான நேரத்துல அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு வச்சுட்டு 2 குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்குறது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவங்க மதிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது சரியா 2 மணிக்கு அந்த பெண்ணுடைய கன்னத்துல யாரோ பலார்னு அரைகிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. திடுக்கிட்டு அவங்க கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, கதவு பூட்டப்பட்டிருக்குது. ஆனா உண்மையிலேயே தன்னை அரைஞ்சதை அவங்க வழியை உணர்றாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய பீதியை கிளப்புது. பயந்துகிட்டே ஈவினிங் வரையும் இருந்தவங்க ஈவினிங் அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் இந்த தகவலை சொல்றாங்க. அப்போ மணிஷ் சர்மா அவங்களுடைய மனைவி சொன்னதை கேட்டு சிரிக்கிறாரு. நீ பகலையே கனவு காண ஆரம்பிச்சிட்ட, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து அவங்க லைஃபை கண்டினியூ பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு ஒரு 2:30 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கேவி அலறத கேட்குறாங்க. அது மணிஷ் சர்மா தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை எழுப்பி உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவங்களும் கேட்டுட்டு ஆமாங்க யாரோ அலறாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த 2 பேரும் வீட்டை திறந்துட்டு வெளியில ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. யாராவது பக்கத்துல உட்காந்து அழுகுறாங்க அப்படின்னு. யாருமே இல்லை. தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து அந்த அழுக சத்தம் கேட்குது அப்படிங்கிறத 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடிக்கடி அந்த வீட்டுல திடீர்னு பல்ப் உடையிறது, திடீர்னு வாஷிங் மிஷின் நின்று போயிடுறது. ஒரு நாள் அவங்க சமைச்சிட்டு இருக்கும் பொழுது கேஸோட பைப் கட் ஆகிருக்குது, கேஸ் எல்லாம் வீடு ஃபுல்லா பரவுதுன்னு சொல்லிட்டு நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லைங்க, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த வீட்டை சுத்தி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்காரங்களுக்குலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி 2 குடும்பங்கள் இதே மாதிரி அவங்க இருக்க முடியாம ஓடி போயிட்டாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்க, ஏதோ ஆவிகள் நடமாட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை மணிஷ் சர்மா கிட்ட சொன்னதும் இப்ப